வணக்கம் நியூஸ் மேட்ரிக்ஸ் நேர்களே. இன்றைக்கி வந்து முன்கூட்டியே கொஞ்சம் வீடியோ பேசுறதால மேலே ரொம்ப வெயில் அடிக்குது. அதனால் வந்து ஸ்டூடியோக்குள்ளே வந்து எடுக்கிறோம். ஸோ அதன் பிறகு நேற்றைய தினம் இந்தியா கூட்டணியோட முதல் மாநாடு திமுக இல்லாமல் டெல்லியில் நடந்திருக்கு. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? எனக்கு தெரிஞ்ச வந்து இந்தியா கூட்டணியில் மிக முக்கியமான கட்சியாக வந்து எனக்கு திமுக தான் பங்காற்றினாங்க. அதாவது வந்து காங்கிரஸுக்கு அடுத்து அந்த கூட்டணி உருவாக்கத்துலேயும் வந்து உண்மையாக ஸ்டாலின் அவர்களுடைய பங்கு வந்து அதை மறுக்க முடியாது யாராலையும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அந்த கூட்டணியை வந்து டெவலப் பண்ணுறதுல அவரும் ஒரு ஆளாக இருந்தார். குறிப்பாக என்னென்னா 2024 யார் பிரதமர் வேட்பாளர்னு மற்ற கூட்டணி கட்சியினர்லாம் வந்து மம்தா பானர்ஜி வந்து அவங்க இருக்கணும்னு ஆசைப்பட்டாங்க, அகிலேஷ் யாதவ் வந்து அவர் இருக்கணும்னு ஆசைப்பட்டாங்க, அப்புறம் வந்து கெஜ்ரிவால் வந்து அவருன்னு ஆசைப்பட்டார். பட் எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணி ராகுல் காந்தி தான் வந்து பிரதமர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல அறிவித்தவரும் அவர் தான். ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இப்போ இந்தியா கூட்டணியில் திமுக அந்த மாநாட்டில் பங்கேற்காததுன்றது வந்து இந்தியா கூட்டணிக்கு ஒரு பின்னடைவாக தான் நான் பார்க்குறேன். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதை? இந்தியா கூட்டணிக்கு பின்னடைவு எதனால் பின்னடைவு முதல்ல பார்க்குறோம். ஏன்னா இந்தியா கூட்டணியில் ஒரு 3 கட்சிகள் முக்கியமான கட்சிகள். மம்தா பானர்ஜி அவர்கள் வந்து இந்தியா கூட்டணியில் இருந்தாலும் வெளியிலேருந்து ஆதரவு தெளித்தாங்க இந்தியா கூட்டணிக்கு. அவங்க இந்தியா கூட்டணியில் ஒரு காலகட்டம் வரைக்கும் இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து இந்தியா கூட்டணியில் வெளில போனாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது கூட்டத்தில் பங்கேற்றாங்களா? சரி, பங்கேற்றாங்க. இல்லை, தேர்தல் டைமில் அவங்க தனியாக தான் தனியாக போட்டிட்டு அப்புறம் பின்னாடி வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. அப்படி இருக்கும்போது வெஸ்ட் பெங்காலில் அவங்களோட ஸ்டாண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அவங்க கட்சியை வந்து 2ஆக வந்து 3ஆக வந்து உடஞ்சி கிடைக்குது. ஸோ அப்போ இந்தியா கூட்டணியில் இருக்கிற ஒரு கட்சி வந்து காலி. அங்கே பார்த்தீங்கன்னா டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து முதல்வராக இல்லை. தமிழ்நாட்டில் ஸ்டாலின் அவர்கள் வந்து முதல்வராக இல்லை. ஸ்டாலின் அவர்கள் திமுக அந்த பிளேஸை வந்து யார் ரீப்ளேஸ் பண்ணாங்கன்னா விஜய் அவர்கள் வந்து ரீப்ளேஸ் பண்ணுறாரு. இப்போ நிறைய பேர் என்ன கேட்டிருக்காங்கன்னா, அப்போ தாவேக்கா இருக்குன்னா தாவேக்கா எதுக்கு வந்து இந்தியா கூட்டணிக்குள்ளே போகல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அதுக்கு வந்து நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, அது வந்து இந்தியா லெவலில் இருக்கிற ஒரு அலைன்ஸை வந்து ஃபார்ம் பண்ணுறதுக்கு தான் ஒரு கூட்டணி. அது எம்பி எலெக்ஷனில் மட்டும் வந்து தொடர்ந்து அவங்க பங்கேற்கிறாங்க. அப்படி இருக்கும்பொழுது தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்து ஒரு எம்பி கூட இல்லை. இப்போ இந்த ஒரு எம்பியை பிரவீன் சக்கரவர்த்திக்கு வந்து கேட்டு வாங்கினாங்க. ஏன்னா விஜய் அவர்களுக்கும் பிரவீன் சக்கரவர்த்திக்கும் வந்து அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கள் தான் வந்து அந்த பதவியை வந்து கேட்டு வாங்கினாங்க. அப்படி இருக்கும்பொழுது தற்பொழுது ஏன் தாவேக்காக போகலன்னா, தாவேக்காவும் விருப்பம்லாம் அவங்க அழைப்பு விடுத்தாலும் பட் யார் இருக்காங்க எம்பி அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. இப்போ எதிர்கால தேர்தலில் 2 பேரும் இணைஞ்சு போட்டிட்டு அதில் எம்பிக்கள் வெல்றாங்கன்னா அதில் வந்து ஏன் தாவேக்கா வந்து கலந்து கொள்ளல, ஏன் கலந்து கொள்ளுன்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஸோ தற்போது கேட்பதில் வந்து நியாயம் இல்லை. திமுகவுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டாலும் திமுக வந்து மறுத்திருக்கிறது, நாங்கள் கலந்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அது மறுப்பதற்கான காரணம் என்னவாக இருக்கணும்? ஏன்னா வந்து முதன்மையாக இந்தியா கூட்டணியில் காங்கிரஸ் மட்டும் கிடையாது, அவங்களோட நட்பு சக்திகள்னு பார்க்கப்படும் எல்லாருலேயுமே நட்பாக தான் அந்த திமுக வந்து இருந்தாங்க. பட் காங்கிரஸ் இருக்கிறதுனால அந்த இடத்துல போகாமல் இருந்தாங்களா, இல்லை வேறு எதுவும்? இல்லை, காங்கிரஸ் இருக்கிறதால இல்லை, அந்த இந்தியா கூட்டணியும் காங்கிரஸும் தமிழ்நாட்டில் வந்து கூட்டணி வச்சுருக்காங்க. ஓகேவா? காங்கிரஸும் தாவேக்காவும் தமிழ்நாட்டில் கூட்டணி இருக்கும்போது அவங்க எப்படி போக முடியும்? ஸோ அதனாலவே வந்து அவாய்ட் பண்ணியிருக்காங்க இந்தியா கூட்டணியின் திமுக இருக்கிற கட்சியில் இருக்கிற தலைவர்கள் வந்து அதை அவாய்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கும் வந்து அங்கே ஸ்பேஸே இல்லைல்ல. சரி, இப்போ நம்ம வந்து போகிறோம், நாடாளுமன்றத்தில் யாரோட கூட கூட்டணி வைப்பீங்க? தாவேக்கா கூட வைப்பீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி எழுதில்லை. அப்படி இருக்கும்போது திமுக கலந்து கொள்ளாதது ஒரு நல்ல விஷயம். அதுதான் வந்து நல்லதும் கூட அந்த கட்சிக்கு. கூட விரைவில் என்டிஏ கூட்டணியில் எதிர்பார்க்கலாமா திமுகவை? இல்லை, அதுக்கான பேச்சுவார்த்தை வந்து போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன்னா எப்பெல்லாம் இது வரைக்கும் திமுக பவரில் இல்லாமல் இருந்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த கடைசி ஒரு 10 வருஷம் இருக்குல்ல, 2011 2021, அதுவும் 2014 வரைக்கும் இருந்தாங்க. மத்தியில் வந்து எம்பி இது அமைச்சர்களாக இருப்பாங்க மத்திய கேபினெட்டில், இல்லை மாநிலங்களில் வந்து ரூலிங் பார்ட்டியாக இருப்பாங்க. தொடர்ந்து வந்து அந்த பவர் பாலிட்டிக்ஸை வந்து நிறைய சுவைத்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் திமுக தான். மத்திய அமைச்சராகனா எப்போயும் 4 அமைச்சர்கள் வந்து கேபினெட்டில் இருப்பாங்க. அதே போல் மாநிலத்திலையும் ரூலிங் பார்ட்டியாக இருப்பாங்க. ஆனால் கடைசி ஒரு 10 வருஷத்தில் வந்து அவங்க மத்தியில் வந்து இல்லவே இல்லை. அது வந்து அவங்களுக்கு 15 வருஷமாகவும் இல்லை, 2014 வரைக்கும். இப்போ அதை லாஸ்ட்டு வந்து ஒரு 10 வருஷமாக இல்லை. தற்பொழுது வந்து அதற்கான வாய்ப்புகள் கிட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ பாஜகவுடன் கூட்டணி வைத்தால் எந்த மாதிரியான எதிர்விளைவுகளை வந்து சந்திப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. எப்படி வந்து அதை டிஃபெண்ட் பண்ணலாம்? ஏன்னா எந்த ஒரு விஷயத்துக்குமே வந்து டிஃபெண்ட் பண்ண முடியாது. இப்போ டீலிமிட்டேஷன் இவங்க எதிர்த்தாங்க, எஸ்ஐஆரை எதிர்த்தாங்க, அதுக்கப்புறம் வந்து நீட்டை எதிர்த்தாங்க, மறுசீரமைப்பு, அதான் டீலிமிட்டேஷன், அதெல்லாம் எதிர்த்தாங்க. அதெல்லாம் எதிர்க்கும்போது இப்போ எத்தனை அடிப்படையிலையும் கூட்டணி வைக்க போகிறீங்க? 2019 2024 வரைக்கும் 26 வரைக்குமே வந்து பாஜகவை எதிர்த்து
நீங்கள் கிளம்புன்றீங்க. அப்படி இருக்கும்போது தற்போது எப்படி கூட்டணி வைக்க போகிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. இல்லை அந்த கூட்டணி பேச்சுவார்த்தையாக இருக்குமா இல்லை வந்து அது வைக்கிறதுக்கான தெரிஞ்ச கேபினெட்லேயே அவங்க இடம் பிடிப்பாங்க. எங்கள் பாஜக ஆமாம், இந்தியாவில். ஏன்னா அவங்க வந்து இது மைனாரிட்டி ஆட்சி தான் நடத்துகிறாங்க பாஜக. இப்போ இவங்க வந்தால் இன்னும் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஆனால் திமுக ஒருவேளை அங்கே போயிடுச்சு, திமுகவோட எதிர்காலம் வந்து எப்படின்னு சொல்லி தெரில. அதை பொறுத்து தான் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி அமையும். ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் மாதிரி இருக்கும். எங்களுக்கு நீட்டுக்கு விலை கொடுங்க, இல்லை டீலிமிட்டேஷன் வேணாம், அந்த மாதிரி ஏதாவது வந்து டிஎம்கேலேருந்து வந்து கேட்பாங்க. அவங்க ஆஃபர் பண்ணுவாங்க. இப்போ இந்த சுச்சுவேஷன் வரைக்கும் மத்தியில் இருக்கிற பாஜகவோடையும் திமுகவோடையும் ஒரு சுமூகமான சூழல் தான் இருக்கிற மாதிரி தெரியுதில்ல இருக்கிறாங்க. இல்லைன்னா அமைச்சர்கள் பாதி பேர் உள்ளே இருப்பாங்க. ஸோ அவங்க இல்லாத காரணம் என்னென்னா அந்த அண்டர்ஸ்டாண்டிங் தான் காரணம். ஆனால் இன்னொன்று பார்த்தீங்களா, மத்திய அரசுலேயும் பெருசாக வந்து நடவடிக்கைகள் எடுக்கலை. மாநில அரசு இப்போ வந்ததுக்கப்புறமும் அந்த ஊழல் தடுப்பு பிரிவை வச்சு எந்த ஒரு அந்த ரைடு எதுவுமே நடத்தலை. ஜாலியாக இருக்காங்கலாம். அப்படியெல்லாம் இல்லை. லைக் ஒரு செந்தில் பாலாஜி மேலே வந்து டெண்டர் அந்த விஷயம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. அவர் நம்ம நேரு அவர்கள் மேலேயும் வந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஸோ வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க. ஸோ ஃபர்தராக வந்து இதுக்குள்ளே வந்து இடி போனால் ஓகே இடியோ இல்லை இன்கம் டேக்ஸோ ஏதாவது ஒன்று போனால் ஓகே. அப்படி இல்லைனா லஞ்ச ஒழிப்புத்துறையை வந்து டைரெக்டாக அதை ஹேண்டில் பண்ணும். பட் மணி லாண்ட்ரிங்கு அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து இடி இல்லை ஐடி தானே. சரி, நீங்கள் இடி ஐடி போங்க, அது பிரச்சனை இல்லை. பட் லஞ்ச ஒழிப்புத்துறை நீங்கள் போயிட்டு டக்குன்னு வந்து இந்த கேஸில் மாட்டி விட்டிங்கன்னா வச்சுங்க, நீங்கள் வயதான்னு அது பின்னாடியே ஓடிட்டு இருந்தால் இருக்கும். சில ஜெயலலிதாவெல்லாம் இடி ஐடிலாம் போல் கர்நாடகாவில் இருக்கிற காவல்துறையை விசாரிச்சாங்க லஞ்ச ஒழிப்புத்துறையினர். அப்படி விசாரித்து தான் அவங்க சிறைக்கு போனாங்க. ஸோ லைக் அவங்க மத்திய ஏஜென்சியும் இருந்தாங்க. பட் முக்கியமாக வந்து கர்நாடகா காவல்துறையினர் அது விசாரித்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ஒரு புறம் இருந்தாலும் இன்னொரு புறம் வந்து நேற்றைய தினம் நம்ம பேசணும், டாப்பிக்கே எடுத்து பேசணும். மார்டிஎஸ் கைது செய்யப்பட்டது வந்து தவறு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதால் அப்புறம் வந்து இந்த ஜான் பிரிட்டோ என்பவர் வந்து அமைச்சர் ஆதவர்ஜனோட உறவினர் வந்து பேட்டி கொடுத்தாரு. சரி, இங்கே வந்து நிறைய யூடியூபர்ஸ் இருக்காங்க. அந்த கதை, திரைக்கதை, வசனம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. ஒரு விஷயம் வந்து நடந்ததுன்னா அதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க, என்ன இருக்காங்க, உண்மையாக நடந்ததா, அதுக்கான வாய்ப்புகள் இருக்கா. சரி, ஃபேக்சுவல் எரர் என்பது வேறு. ஒரு டாபிக் எடுத்துக்கிட்டு முழுசாக வந்து அவங்க மேலே குற்றம் சாட்டுறது. ஸோ அதெல்லாம் வந்து நிறைய பேர் பண்ணிகிட்ருக்காங்க. அது ரொம்ப தவறு. அப்படி பண்ணவே கூடாது. ஓகேங்களா. இப்போது ஆதவர்ஜனா அவர்கள் மேலே வந்து குற்றம் சாட்டினார் மாரிதாஸ் அவர்கள். ஸோ அதுக்கு பின்னாடி எந்த ஒரு முகாந்திரமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தரப்பில் வந்து சொல்கிறாங்க. இது தொடர்பாக நாங்கள் வழக்கு தொடுக்க போகிறோம்னு சொல்லிட்டு ஒரு ஜான் பிரிட்டோ சொல்கிறாரு. ஏன்னா எந்த அளவுக்கு வந்து அவர் மேலே குற்றச்சாட்டு வச்சாருன்னா, இவர் காவல்துறையால் தேடுகின்ற நபர், அதாவது வந்து மத்திய அரசு ஏஜென்சிஸ் வந்து தேடுற ஒரு நபர், இவர் வந்து வெளிநாடுக்கு தப்பி சென்று விட்டார், அந்த மாதிரிலாம் சொன்னார். இன்றைக்கி வந்து ஓப்பனாக வந்து கமிஷனர் ஆஃபீஸ்லேயே நின்று பேட்டி கொடுக்குறாரு. இந்த மாதிரியான ஒரு யூடியூபரோ இல்லை ஒரு பத்திரிகையாளரோ ஒரு குற்றச்சாட்டு வைக்கும்போது அதுக்கு வந்து ஆளுகின்ற தரப்பு அமைச்சராக இருக்கவர் எதிர்வினை ஆட்ட தானே செய்வார். அது நேற்று நடந்த விஷயங்களில் அது பாசிட்டிவ், அது வந்து ஒரு நியாயமாக தானே பார்க்கப்படுது. இப்போ உங்கள் மேலே ஒரு அவதூறு வச்சோன்னா நீங்கள் போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்கள்ல. ஆமாம். அதே போல் அவர் தரப்புலேருந்து கம்ப்ளைண்ட் செய்யப்பட்டிருக்காங்க. நேற்று வந்து கைது பண்ண அது தவறாக இருந்தால் அந்த வீடியோவே எடுக்கலாம். ஓகேங்களா. ஒரு மன்னிப்புக்கு வரலாம், லைக் ஒரு வந்து நஷ்டஈடு கேட்கலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இருக்குது. ஸோ பொறுத்துட்டு பார்க்கணும் அவர் எந்த மாதிரியான விஷயங்களை கையில் எடுக்கிறாரு. அவதூறுன்னு போகிறாரா, எனக்கு நஷ்டஈடு கொடுக்கணும்னு போகிறாரா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வேறு என்ன விசேஷம்? வேறு என்ன விசேஷம் நீங்கள் தான் சொல்லணும். அதுக்குள்ளே மறந்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து தாவேக்காவில் அந்த தாவேக்கா ஆட்சியில் வந்து மின்தடை அதிகமாக, மின் வெட்டு அதிகமாக வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அமைச்சர் நிர்மல் அவர்கள் வந்து சொல்லியிருந்தார். ஏன்னா வந்து இருக்கிறதுலே வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான துறை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மின்சாரத்துறையை சொல்லலாம். ஏன்னா அந்த பேர்டனை வந்து அவர் தலைக்கு மேலே வந்து எடுத்துக்கிட்டு ஒர்க் பண்ணுறாரு அவர். ஸோ அவர் வந்து நேரடியாக கலாய்வுக்கு போகிறாரு. மின்னகத்தில் தான் எப்பயுமே இருக்கார். ஸோ மின்னகத்துக்கு போய் ஆய்வு செய்கிறாரு. அப்படி ஆய்வு செய்யும்போது ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சுது, இது வந்து ஆர்டிஃபிஷியலாக நடக்குது, இது இயற்கையான மின்வெட்டு இல்லை, செயற்கையாக யாராவது வேணுன்னே ஃபீஸ் கேரியர் புரிஞ்சுறாங்க அப்படி சொல்லிட்டு அவர் வந்து சொன்னார். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஆவடி பகுதிகளிலும் சென்னையில் இருக்கிற பல்வேறு பகுதிகளிலையும் சரி வேண்டுமென்றே ஃபியூஸ் கேரியர் வந்து பிடுங்குறாங்க. அப்படி பிடுங்கும்போது என்ன ஆச்சுன்னா, இப்போது ஃபியூஸ் கேரியரில் அந்த ஃபியூஸ் போயிடுச்சுன்னா வந்து சரி பண்ணி போட்டுடலாம். அந்த ஃபியூஸ் கேரியரை எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னா இப்போ ஆல்டர்னேட்டிவ் 1-2 வந்து வச்சுருப்பாங்க. ஓகேப்பா, அது போயிடுச்சுன்னா வந்து இன்னொன்று மாற்றுறது. இப்போ 12மே பிடிங்கிட்டு போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? 12மே பிடிக்கிட்டு போயிட்டா புதுசாக வாங்கிட்டு அதுக்கு வந்து டைம் எடுக்கும். அது டைம் எடுக்கும்போது அப்போ வந்து மக்கள் வந்து நினைப்பாங்க மின்வெட்டு ஏற்படுது, கரண்ட் இல்லை. இந்த விஷக்கிருமிகள் யார்? விஷக்கிருமிகள் யார் இருப்பாங்கன்னா அவங்களுக்கே தெரியும் யார் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. யார் தெரியல எனக்கு.
யார் வந்து இந்த ஆட்சிக்கு கெட்ட பேர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு செயல்படுறாங்களோ அவங்க தான் விஷக்கிருமிகள். யார் அப்படி செயல்படுவா? அதை நம்ம என்ன பண்ணுறது? இந்த எதிர்கட்சிகள். சட்டை என்னென்ன கலரில் இருக்குது? இது வந்து கருப்பு சிவப்பு. சரி. ஸோ அப்படி இருக்கும்பொழுது ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் சென்னையில் வந்து நிறையா நடந்துக்கிட்டு இருக்கு. அப்படி நடக்கும்பொழுது 2 பேரை கைது பண்ணியிருக்காங்க. சிசிடிவி கேமராவை வந்து பார்த்து 2 பேரை கைது பண்ணிருக்காங்க. கைது பண்ண பிறகு வந்து நடவடிக்கை எடுக்கப்படும். அப்புறம் யார் வந்து இந்த மாதிரி பிடிக்க சொன்னாங்க. ஆனால் இந்த இஷ்யூ வந்து ஃபுல் தமிழ்நாட்டிலையும் நடக்கல. ஆனால் சென்னையில் மட்டும்தான் அடிக்கடி, அதுவும் நைட் டைமில் இந்த மாதிரி டிவிக்கு தான் ஸ்வைப் பண்ணாங்கல்ல சென்னையில். ஸோ அவங்க தான் வந்து 14 வின் பண்ணாங்களா. அப்போ ஒரு கெட்ட பேரை வர வைக்கணும். இந்த மக்கள் மேலே அந்த மாதிரி விஷக்கிருமிகளுடைய வேலை, அதாவது வந்து கோபம் வந்து மக்கள் மேலேயா அரசு மேலேயா? மக்கள் மேலே தான் வரணும். இப்போ மக்கள் மேலே அதே அரசு மேலே வந்து ஓட்டு போட்டிங்கல்ல, தெரியாமல் டிவிக்கு ஓட்டு போட்டேன் அப்படின்னு சொல்ல வைக்கணும். என்னங்க தெரியாமல் போட்டேங்க, ஒட்டுமொத்த குடும்பம் போய் போட்டேன், அப்படி பண்ணுறாங்களேங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வந்து புலம்பணும். எனக்கு தெரிஞ்சு இது ஒரு 10 நாளாக நடந்துட்டு இருக்குது. ஆமாம். அது நேற்று மட்டும்தான் 2 பேரை வந்து கைது பண்ணியிருக்காங்க. இல்லை எனக்கு புரியல. இவங்க வந்து ஒரு பக்கம் வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து விரைவில் வந்து ஆட்சி கழுவுன்றாரு. இவங்களும் வந்து அதை நோக்கி தான் வந்து செல்றாங்க. டிஎம்கேவும் வந்து இந்த ஆட்சி வந்து செல்லாது, ஆன்டி கம்யூனிஸ்ட் இருக்குது, சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு 30 நாளில் 60 நாளையோ சரி 6 மாதம் கழிச்சு எலெக்ஷன் வருதுன்னு வச்சுங்க. மக்கள் வந்து ஒரு ஏகோபித்த ஆதரவுகளை வந்து தாவேக்காவுக்கு வாக்களிச்சிருக்காங்க. அவங்க ஆட்சி அமைச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது திரும்ப எலெக்ஷன் வைக்கிறாங்க 6 மாதத்தில். இவங்க எந்த நம்பிக்கையில் நாங்கள் வின் பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு தெரியல. கணக்கு என்னென்னா ஆல்ரெடியே சொன்னது தான். எப்படின்னா தாவேக்காவுக்கு ஓட்டு போட்டவங்க 34.9% பேர் தான். ஆனால் மீதி இருக்கிற அந்த எத்தனை சதவீதம், 65% வந்து தாவேக்காவுக்கு வாக்களிக்காதவங்க. அப்போ அவங்களாம் வந்து தாவேக்கா விரும்பாதவங்க. அவங்க ஓட்டெல்லாம் சேர்த்து இவங்க வெற்றி பெறுவான்ற ஒரு கணக்கில் இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஓ, அதிமுக ஒன்றா கூட்டணி வைக்க போகிறாங்க. வேறு என்ன தான் அப்புறம் நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்க? கூட்டணி இல்லாமல் என்னவா? அப்புறம் கூட்டணி கணக்கோடு தான் இருக்கிறாங்க. நீங்கள் இல்லைன்னு மறுக்கலாம். ஆனால் அதோட எண்ட் ஆஃப் த டேயில் வந்து நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். இல்லை, கூட்டணி மட்டும் வச்சுட்டாங்க, மக்கள் வந்து வெகுண்டு எழுந்து 2 கட்சிக்கும் எதிராக வாக்களிப்பார்கள். நம்மளுக்கு தெரியல வெகுண்டு எழுவாங்களா. அது வந்து தாவேக்கா செயல்படுற முறைகள் பொறுத்து இருக்குது. அடுத்த ஒரு 4 வருஷத்துலையோ 5 வருஷத்துலையோ எந்த அளவுக்கு வந்து குட் கவர்னன்ஸ் கொடுக்குறாங்கன்றதை பார்த்து தான் இவங்களை வேணான்னு சொல்கிறாங்க. 6 மாதத்துல எலெக்ஷன் சொல்கிறோம். நீ 6 மாதத்துக்குலாம் அந்த அளவுக்கெல்லாம் வந்து வாய்ப்பு இல்லை. அவங்க எதை நினைத்து கொண்டு அதை சொல்கிறாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அது இன்னைக்கு சொல்லலை. ஸ்டாலின் அவர்கள் வந்து 2014 சொல்லியிருப்பார். ஆக இந்த ஆட்சி வந்து இன்னும் 10 நாளில் கலைஞ்சிரும், 1 மாதத்தில் கலைஞ்சிரும், 2 மாதத்தில் கலைஞ்சிரும்னாங்க. ஆனால் 21 வரைக்கும் அந்த கவர்மெண்ட் வந்து வந்தது. அதே போல் இந்த ஆட்சியும் வரும், வராதுலாம் சொல்ல முடியாது. கண்டிப்பாக 5 வருஷம் அவங்க நிறைவு செய்ய தான் போகிறாங்க. அதுக்கு தான் வந்து எல்லாருக்கும் வந்து பதவிகள் அமைச்சரவையில் இடம் பெற்றிருக்கிறாங்க. எந்த அடிப்படையில் வந்து அந்த அமைச்சரவையிலேருந்து வெளில வருவாங்க. அதே போல் கம்யூனிஸ்ட்டும் தெளிவாக சொல்லிட்டாங்க, தேர்தல்ன்றது வந்து மக்களுக்கு வந்து ஒரு சுமை. அது வந்து 5 ஆண்டுக்கு ஒரு முறை வந்ததுன்னா அதை ஏற்றுக்கூடிய மனப்பான்மை மக்கள் இருப்பாங்க. சும்மா அடிக்கடி தேர்தல் வந்துச்சுன்னா அந்த சுமை ஏற்படும். மக்களே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நாமளே சொல்லியா புதுசாக வந்திருக்காங்க, கற்றுக்கிட்டோம், உங்களுக்கு எல்லாமே புதுசு, எல்லாம் வந்து ரொம்ப வந்து ஆக்டிவாக ஒர்க் பண்ணுறாங்க, தொகுதிக்கு போகிறாங்க, சுற்றுறாங்க, வேலை செய்கிறாங்க. மக்களை வந்து இவ்வளோ இயல்பாக வந்து அதிமுக கூட வந்து பார்த்துருவாங்க சில பேர் அமைச்சர்கள். ஆனால் திமுகக்கார அமைச்சர்கள் பார்க்கறதே வந்து எப்படி குதிரை கொம்பான விஷயம். அவங்க வரும்போதே எனக்கு தெரிஞ்ச ஒரு 50 கார் வரும். ஒரு அமைச்சர் வராருன்னா கடந்த 5 ஆண்டுகளில் ஒரு 50 கார் வரும் குறைஞ்சது. அதில் அமைச்சர் கார் எதுன்னு நம்ம தேடி கண்டுபிடிக்கிறதா இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு கெத்தாக வருவாங்க. இப்போ இருக்கிற அமைச்சர்கள்லாம் வந்து ஒரு விஐபிஎக்ஸ் கார்டு, ஒரு கார், பின்னாடி ஏதாவது ஒரு கவர்மெண்ட் அஃபிஷியல் காரு, இந்த தாசில்தார் கார் எல்லாம் பின்னாடி போவாங்க. அந்த மாதிரி தான் ஒரு சிம்பிளாக வராங்க. எளிமையாக மக்களை சந்திக்கிற மாதிரி தான் இருக்கிறாங்க எல்லோரும். அந்த விஷயத்தில் வந்து அவங்கள பாராட்டலாம். இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரி அதுதான் அவங்க பிளான். திமுக அதிமுக இரண்டும் ஒன்றிணைத்து தான் வந்து தேர்தலை சந்திக்க போகிறாங்கன்றது தான் அவங்களோட பிளானு. அது 31 தான் நடக்கும். அவங்க சொல்கிற மாதிரி 3 மாதத்துலையோ 4 மாதத்துலையோ இல்லை 10 நாள் ஒரே நாடு ஒரே தேர்தல்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க உட்காந்து இருக்காங்க, பில்லை பாஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு. இப்போ திமுக தான் காங்கிரஸ் கொண்டாடு இல்லை. ஆமாம், இன்னொன்று நீங்கள் நோட் பண்ணணும், இந்த எம்பிக்கள் வந்து ஆதரவு தெரிவித்தா அந்த பில் பாஸ் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஒரு பக்கம் வந்து வெஸ்ட் பெங்கால்லையும் அந்த மாதிரி எம்பிக்கள் போயிட்டாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, பஞ்சாப்லேருந்து ராஜ்யசபா எம்பிக்களில் வந்து ஒரு 4-5 பேரை வந்து பாஜக அவங்க பக்கம் இழுத்துட்டாங்க. அப்படின்னு பார்த்தா இந்த பில் வந்து நெக்ஸ்ட் டைமில் வந்து பாஸ் ஆகிரும்னு தான் நினைக்கிறோம். நீங்கள் வந்து அப்போது வந்து இது போடலாம், இந்த கட்சி தகவல். ராஜ்யசபா எம்பிக்கு வந்து கட்சி தகவல் சேர்த்து போகிறதா? இதுக்கு எதுக்கு
மாநிலங்கள் அவங்களுக்கு தான் வந்து மாநிலங்கள் அதான் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறாங்களா? அதுக்கு இது பண்ணோம். அவங்க மாநிலங்களவையில் தானே சொல்கிறாங்க. ஆமாம், ராஜ்யசபா வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. அதில் வந்து கட்சி தாவல் தடை சட்டம் செல்லாது. அதே போல் வந்து நீங்கள் வெஸ்ட் பெங்காலில் பார்த்தீங்கன்னா அவங்களில் வந்து அந்த 2/3 இருக்குல்ல, அந்த மெஜாரிட்டியோடு இருக்காங்க. ஆனால் மம்தா பானர்ஜி கிட்ட இருக்கவங்களுக்கு தான் அந்த 2/3 இல்லை. ஸோ அப்படின்னு பார்த்தாலும் அங்கேயும் அவங்களுக்கு ஆதரவு வந்துடுது. அங்கேயும் ஒரு சில எம்பிக்கள்லாம் வந்து அந்த இன்னொருத்தர் இருக்கார்ல ஆப்போசிட்டில், அவர் வந்து கட்டுக்குள்ளே வச்சுருக்காங்க. கண்டிப்பாக வந்து அடுத்த இதில் வந்து எனக்கு தெரிஞ்சு மம்தா பானர்ஜி அவர்களுக்கு வந்து ஹோல்டே இல்லை வெஸ்ட் பெங்கால். இப்போ எப்படின்னா இங்கே தமிழ்நாட்டில் ஏடிஎம்கே இருக்கிற நிலைமை தான் அங்கே மம்தா பானர்ஜி இருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து அடுத்த தேர்தலில் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட்டுகள் கூட வந்து கூட்டணி வச்சு தான் மம்தா பானர்ஜி தேர்தலில் எதிர்கொள்வாங்கன்னு நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? தேர்தல் எதிர்கொள்வாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. அங்கே முரண்பாடாக தானே இருக்காங்க கம்யூனிஸ்ட்டுகள்லாம். அவங்களுக்கு மிக இதுவாக எதிர்க்கிறாங்கல்ல மம்தா பானர்ஜியை. எதிர்க்கிறாங்க. அப்போ மம்தா பானர்ஜி அவர்கள் வந்து இந்தியா கூட்டணியில் இருக்காரா? இந்தியா கூட்டணியில் கம்யூனிஸ்ட்டுகளும் இருக்காங்க, ஓகேங்களா? அப்போ வேறு என்ன ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கணும். ஓகே, ஒரு ஆப்ஷனும் இல்லை. இப்போ தனியாக இன்னும் வந்து 90-80 இந்தியா கூட்டணியில் கம்யூனிஸ்ட்டுகள் கிடையாது, இருக்காங்க. தமிழ்நாட்டில் மட்டும்தான் அவங்க ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. இல்லை, கேரளாவில் இல்லை, வெஸ்ட் பெங்காலில் இல்லை. அந்த 2 ஸ்டேட்டில் தானே அவங்க வெயிட் இல்லை, சென்ட்ரலில் இருக்காங்க. சென்ட்ரலில் இருக்காங்க. இந்த 2 மாநிலங்களில் மட்டும் இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு அங்கேயும் வந்து கூட்டணி வைப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அதுக்கான வாய்ப்புகள், பாசிபிலிட்டி வந்து நிறையா இருக்குது. சரி, இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அடிக்கடி சொல்லிட்டு வராருல, அவருக்கு ஏதாவது ஒன்று நீங்கள் சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? நான் என்ன சொல்லுவேன்னா, உங்கள் கட்சிக்கு வந்து இளம் ரத்தம் பாய்ச்சுங்கள். இந்த ஜென்சி தலைமையோடு வந்து இணைந்து எப்படி பணியாற்றலாம், அவங்களோட எப்படி வந்து நம்ம எப்படி சொல்லிட்டு தொடர்பு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, லைக் கருத்தியல் ரீதியாக வந்து நம்ம எப்படி வந்து நம்ம கருத்தை பரிமாறலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வச்சுக்கணும். அதே போல் அவர் தொடர்ந்து சொல்லிட்டு வராரு. ஏன்னா அவங்க கட்சியில் இருக்கிற நிறைய பேர் போகிறாங்க. அந்த கட்சி வந்து செல்வி ஜெயலலிதா, எம்ஜிஆர் அவர்கள்லாம் இருந்தாங்க. ஆனால் இந்த கட்சி வந்து யாருடைய ஆட்சி காலத்தில் தொடர்ந்து இந்த மாதிரியான ஒரு தோல்வி வருதுன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான். இது வரலாறு. இந்த வரலாற்றுக்கு சொந்தக்காரர் எடப்பாடி பழனிசாமி. அதை ஒத்துக்கொண்டே ஆக வேண்டும். நான் கட்சி அழியுது அப்படின்லாம் நான் சொல்லவே இல்லை. சரி, இந்த மாதிரி ஆயிடுச்சுல, எங்கேயாவது ஒரு இடத்த ஒரு போல்டான லீடர் என்ன பண்ணணும்னா, தோல்விக்கு நான் பொறுப்பு, நாங்கள் வந்து மீண்டும் வந்து செயல்படுவோம், ஆட்சியை பிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். ஆனால் அவருக்கு ஒரு பிரகாசமான வாய்ப்பு இருந்துருக்கு. ஏன்னா இன்றைக்கி கூட இவர் சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து அவருடைய ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருப்பார்ல, அந்த 15 பேர் அமைச்சர்கள் இடம் தரேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார். ஒரு வேளை அந்த மாதிரி அமைஞ்சிருந்ததுன்னா கட்சி காப்பாற்றப்பட்டிருக்கும். அடுத்த தேர்தலில் தாவைக்காகிட்ட டிமாண்டு பெருசாக வச்சுருந்துருக்கலாம். அந்த மாதிரி நிறைய வாய்ப்புகள் இருந்து எல்லாத்தையுமே லைனாக மிஸ் பண்ணிட்டு வந்துட்டு இப்போது தாவைக்கா கூட கூட்டணி உங்ககிட்ட அவங்க வந்தாங்க கூட்டணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி. அது ஸ்டார்டிங்கில். அதன் பிறகு வந்து உங்களுக்கு அமைச்சரவையில் இடம் தரேன்னு சொன்னாங்க. அதை வந்து உதறிட்டீங்க. கட்சிக்காரங்க போனாங்க 25 பேர். சரி, நீங்கள் நினச்சி போங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருக்கலாம். ஸோ இத்தனை ஆப்ஷன்ஸை விட்டுட்டு இப்போ வந்து தன்னந்தனியாக நீங்கள் இருக்கீங்க. ஸோ உங்களை நம்பி வந்து ஒரு கடம்பூர் ராஜ், அதுக்கப்புறம் இங்கே எஸ்பி வேலுமணி அவர்கள், இங்கே சிவி சண்முகம், விஜயபாஸ்கர், அதுக்கப்புறம் அந்த அன்பழகன், கேபி அன்பழகம் அப்படின்னு சொல்லிட்டு கட்சிக்கார சீனியர்கள் எல்லாமே போகிறாங்க. நிறைய பேர் எங்களால் வந்து இந்த கட்சியிலேருந்து வேறு கட்சிக்கு போக முடியாதுன்னு சொல்லிட்டு செம்மலை அவர்கள், தனபால் அவர்கள்லாம் வந்து வேறு கட்சிக்கு போகாமல் அரசியலேருந்தே ஓய்வு எடுக்கிறாங்க. ஸோ இத்தனை பேரையும் பகைச்சிக்கிட்டு இத்தனை பேர் வாழ்க்கையும் வந்து அரசியல் வாழ்க்கையும் வந்து முடிச்சுட்டு இப்போ தனியாக நின்று ஒரு என்ன பண்ண போகிறாரு, ஏன் மற்றவங்களாம் சொல்கிறத கேட்க மாட்டார் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு புரியவே இல்லை. அவர் வந்து தான் எடுக்கிற முடிவுக்கு அது பொறுப்பு ஏற்க மாட்டார்ல. ஆமாம், தான் அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவங்க தான் மாவட்ட செயலாளர், அந்த மாவட்டத்துக்கு அவங்க தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லி அவங்கள கை காட்டுறாரு. ஸ்டாலினார் அவர்களாவது அவர் ஏற்றுக்கிட்டாரு. ஆமாம், சரி, திமுகவால் சென்னையில் வெல்ல முடியல. அந்த அளவுக்கு வந்து அந்த வேவ் இருக்குது, ஜென்சியோட வேவு, விஜயோட வேவு. அப்படி அவங்க வந்து சோசியல் மீடியாவில் ஆக்டிவாக இருந்தாங்க. ஏகப்பட்ட வார் ரூம் இருந்தது, நிறைய பணங்கள் செலவு பண்ணாங்க, நிறைய ப்ரொமோஷன்ஸ் பண்ணாங்க. அவங்களே வந்து அந்த அளவுக்கு ஜெயிக்க முடியல. இப்போ நீங்கள் எதுவுமே பண்ணாமல் 4 வருஷம் வீட்டிலே இருந்துக்கிட்டு, சேலத்திலே இருந்துக்கிட்டு, இப்போ வந்து நாங்கள் கட்சியை மீண்டும். ஆனால் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அந்த 47 சீட்டுன்றது வந்து ஓரளவுக்கு டீசென்ட் தான். இவ்வளோ பெரிய வேவில் 47 சீட்டு ஜெயிச்சதுன்ற டீசென்ட். வட தமிழகத்தில் வந்து பாமக இருந்ததில் வின் பண்ணாங்க. அது ஒரு உண்மையாக இருந்தாலும் ஏதோ ஒரு கூட்டணி கணக்கில் தானே வின் பண்ணியிருக்காங்க. அது ஒரு டீசென்ட்டு தான். வெளியில் பார்க்கும்போது ஒரு டீசென்ட்டான ஒரு ஸ்கோர் மாதிரி தான் இருக்கும். பட் அதை தக்க வச்சுக்கிறதுக்கு அதிலிருந்து அடுத்த லெவலில் கொண்டு போகிறதுன்ற ஒரு யோசனைகளில் வந்து அவர் ஈடுபடாமல் விட்டது அந்த மிகப்பெரிய சரிவுக்கு வந்து காரணமாயிட்டார். அடுத்த தேர்தலில் பார்ப்போம். அவங்க ஒரு கூட்டணியை வந்து ஃபார்ம் பண்ண போகிறாங்க. அது சக்ஸஸ் ஆகுதா? என்ன கூட்டணி இல்லை, எனக்கு என்னென்னா, உங்கள் வந்து அரசியல் எதிரி
திமுகவோட கூட்டணி வச்சு நீங்கள் வந்து முதல்வராக ட்ரை பண்ணுறீங்க. ஆனால் ஆனால் தாவே கூட ஏன் வந்து போக மாட்டீங்க அப்படின்னு ஒரு விஷயம். அதுக்கு வந்து ஒரு ஈகோ தான். தனக்கு பின்னாடி கட்சி ஆரம்பித்தவங்க தன்னோட ஒரு ஜூனியர் அப்படி அவங்க வந்துட்டாங்கன்றது எந்த சீனியராலும் பொறுக்க முடியாது. அது எல்லா கம்பெனிஸில் இருக்கிறது. கம்பெனிஸில் இருக்கிறது. பட் அரசியல் இப்போ செங்கோட்டையன் போய் ஏன் சேர்ந்தார்? செங்கோட்டையனுக்கு வேறு வழியே இல்லை. வேறு வழி இல்லைப்பா. இதான் ரெண்டு விஷயம். ஒன்று வேறு வழியே இல்லை. திமுக கூட போயிருக்கலாம். பட் ஏன் நம்ம போகணும், அது நம்மளுக்கு அசிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகிறாரு. அதை தாண்டி இதுதான் எதிர்கால அரசியல் அப்படின்னு முடியாது போகிறாரு. அவருக்கு வந்து வாய்ப்பு கொடுத்தாங்க. இல்லை, அவர் எதிர்கால அரசியல்னு நினச்சி போகல. பட் திமுக கிட்ட போனால் நம்ம சொந்தக்காரனே கேள்வி கேட்பான்றதுனால தாவேக்கா பணம் உள்ள பாக்கெட்டில் வைக்க முடியாது. அம்மா பணம் வைக்கிறது அது செகண்டரி. திமுக கூட போனால் ஓபிஎஸ்லாம் முதல்வர் ஆனார். அம்மாவால் அடையாளம் கட்டப்பட்டவர். அவரே வந்து ஸ்டாலின் அவர்களோட ஃபோட்டோ வைக்கிறாரு. அன்றைக்கி அடுத்த நிமிஷமே அந்த காரில் இருந்து எடுத்துட்டார். அந்த ஜெயலலிதா அவர்களுடைய புகைப்படத்தையும் எடுத்துட்டாரு. அது இல்லாமல் அவங்க வீட்டில் அந்த மார்க்கிங்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் பெயிண்ட் அடித்து அழைச்சி அவங்க வீட்டில் இருக்கிற ஃபோட்டோவெல்லாம் எடுத்து கிட்டத்தட்ட வித்தின் ஒரு 1 or 2 days ஒரு திமுக காரராகவே அவர் சேஞ்ச் பண்ணிக்கிட்டார். அவரை வந்து பச்சோந்தின்னு சொல்லுவாங்க. கலர் டக்குன்னு அதுக்கு வந்து 100% 1000% செங்கோட்டையன் அவர்கள் வந்து பரவாயில்ல. செங்கோட்டையன் அவர்கள்லாம் இன்னும் அந்த அதிமுகவை பற்றி வெளியில் போனார். எடப்பாடி பழனிசாமி பற்றியோ அதிமுகவை பற்றியோ பேசலை. ஒரே ஒரு வார்த்தை கூட தவறாக. அது இன்னொன்று பார்த்தீங்கன்னா, கொங்கு பெல்ட்டில் வந்து அதிமுகவுடைய அரசியலை அப்படியே பின்பற்றுறாங்க. அங்கே வந்து நிறைய பேனர்களில் வந்து எம்ஜிஆர் ஃபோட்டோ போடுறாங்க, ஜெயலலிதா அவர்களோட ஃபோட்டோ போடுறாங்க. இன்னமும் அவருக்கு எம்ஜிஆர் ஜெயலலிதா பற்றி பேசவே இல்லை 4 வருஷமாக. பேசவும் இல்லை. அவங்க அந்த வாகனத்திலேயே அவங்க எம்ஜிஆரோட ஃபோட்டோவே போடலன்ற ஒரு பிரச்சனை வந்தது இல்லை. தன்னை மட்டுமே ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரியான ஒரு பிரச்சனை இருந்துச்சு. ஸோ அந்த ப்ரெஸ்ஸையும் வந்து மீட் பண்ணல ஒரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இல்லை, ப்ரெஸ் எல்லாம் மீட் பண்ணுற தோல்விக்கு பிறகு மீட் பண்ணலை. இல்லை, நான் தோல்விக்கு பிறகு தான் சொல்கிறேன். அந்த ஒருத்தர் கும்பகோணத்தில் இறந்து போனார்ல, அதுக்கு மட்டும் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்தாரு. மற்றபடி வேறு எதுவும் அவர் யார்ட்டையும் விளக்கமும் கேட்கல. ஒரு கூட்டமும் பெருசாக போடல. எம்எல்ஏகள் கூட்டத்தோடு முடியுது. மாவட்ட செயலர் கூட்டத்தில் என்ன விவாதிச்சாங்கன்னு வெளிப்படையாக தெரியல. ஸோ அந்த மாதிரி. ஆனால் அதில் திமுக கூட்டணி கட்சிகள்லாம் பயங்கர உஷார். அப்பா எங்களுக்கு எப்படா இடம் கிடைக்குன்னு சொல்லிட்டு வந்து உட்காந்துக்கிட்டாங்க. அமைச்சர் பதவி உட்காந்துக்கிட்டு. யார்? திமுக கூட்டணி கட்சிகள். அவங்களுக்கு வேறு என்ன ஹோப் இருக்குது? அவங்க வந்து முதன்மையான ஒரு இயக்கம் இல்லை. திமுக சரி, இவங்கனாச்சும் தனியாக நின்னாங்க, ஓகேவா? திமுகவோட கூட்டணி கட்சியில் இருந்தாங்க. அப்பா எங்களுக்கு வேணவே வேணாம் அப்படின்னு. அது எந்த அளவுக்கு இருந்தாங்கன்னா, திமுக காரன் கூட ஒரு சில விஷயங்களுக்கு வந்து அவங்க செய்கிற தப்புக்கு வந்து தப்புன்னு சொல்லுவான். தப்புன்னு சொல்கிறானே போய் பதுங்குவான். ஆனால் இவங்க வந்து அவங்களுக்கு பயங்கரமாக முட்டு கொடுத்தாங்க. அவங்களே யோசிக்காமல் வந்துட்டாங்க. பட் ஆனால் இவங்களுக்கு என்னன்னு தெரியல. அது முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறமாவது பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குது தமிழக அரசியலில், இந்திய அரசியல்லையும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா 2026 தேர்தலுக்கு அப்புறம் 29 நாடாளுமன்ற தேர்தல் தான் வரும். அந்த தேர்தலோட சேர்த்து இந்த 2 தேர்தலையும் கொண்டு வருவாங்க. லைக் ஒரே நாடு ஒரே தேர்தல், அந்த சட்ட தேர்தலை கொண்டு வருவாங்கன்னு சொல்கிறாங்க. அது பொறுத்திருந்து தான். அப்போ இன்னும் 2 வருஷத்தில் வந்து நம்மளுக்கு திரும்பி சட்டமன்ற தேர்தல் வருமா? ஸோ அதை நோக்கி தான் வந்து தமிழ்நாடு, இது இந்திய அரசியல் நகருது அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ மம்தா பானர்ஜி ஒரு பக்கம், அரவிந்த் கெஜ்ரிவால் போய் சிறையில் வச்சுது. ஸோ இதெல்லாம் இதோட தொடர்ச்சின்னு தான் நான் நினைக்கிறேன். இல்லை, அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இப்போ அந்த பில் பாஸ் பண்ணுறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி வந்துருச்சு. ஃபஸ்ட்டு மகளிர் அந்த பில்லை பாஸ் பண்ணும்பொழுது, அந்த இடஒதுக்கீடை பாஸ் பண்ணும்போது அதுக்கான பாசிபிலிட்டி இல்லை. இப்போ இந்த தேர்தலுக்கு முடிவுகளுக்கு பிறகு அதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அந்த பாசிபிலிட்டி வந்து செயல்முறைப்படுத்துவார்களா, மீண்டும் அந்த பில் கொண்டு வரப்படுமா அப்படின்னு சொல்லி. மகளிர் இடஒதுக்கீடு தானே, டீலிமிட்டேஷன், அதுக்கப்புறம் மகளிர் இடஒதுக்கீடு, அது வந்தால் தான் இந்த மகளிர் இடஒதுக்கீடை வந்து கொண்டு வர முடியும். ஸோ நான் பொறுத்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.